அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் லாவண்யா ரவி. குரு வாழ்க, குருவே துணை. ஜோதிட துணுக்கு. ஆண்டவனின் அருள் எல்லோருக்கும் பொருள் தேவை. அந்த பொருளுக்குடைய கிரகம் எது தெரியுமா? மகாவிஷ்ணு. அவர் எங்கிருந்தாலும் அள்ளித்தரும் இடத்தில்தான் இருப்பார். அதை நமக்கு அள்ளித் தருவதற்கும் தடை ஏற்படுவதற்கும் நாம் செய்த ஊழ்வினை பயன் அளவு பொறுத்துதான். நமக்கு அதை எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்பதை தீர்மானிப்பவர் கருடாழ்வார். அவர் நம் ஜாதகத்தில் எங்கிருக்கிறார் என்றார், உங்களின் ஜாதகத்தில் புதன் எங்கிருக்கிறாரோ அவரின் நேர் 7ஆம் பாவமாக உள்ள இடமோ அல்லது புதன் எதன் சாரமோ அந்த கிரகம் நட்பா, பகையா, ஆட்சியா, உச்சமா என்று பார்த்து, அல்லது மிதுனம் எந்த பாவமாக வருகிறதோ அதற்கு நேர் 7ஆம் பாவமான தனுசு ராசி எந்த பாவமாக வருகிறதோ அந்த பாவத்தில் அமர்ந்துள்ளார். அவரை வணங்க அல்லது தனுசுவை வணங்க புதன் இடத்தின் நேர் 7ஆம் பாவமாக உள்ள கிரகம் எங்கு நிற்கிறதோ அந்த பாவத்தை வணங்க, அதாவது ஒவ்வொரு தசமி திதியில் ஆரம்பித்து ஏகாதசி திதியில் விரதம் இருந்து துவாதசியில் முடித்து கருடாழ்வாரை வணங்க உங்கள் வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் குறைவே இருக்காது. முடியாதவர்கள் துளசியால் முதலில் கருடாழ்வாரையும் பின்பு இறைவனுக்கும் அர்ச்சனை செய்து வணங்கி வர பொருளாதார தடை என்பதே இருக்காது. மேலும் ஜோதிட ஆலோசனைக்கு லாவண்யா ரவி. நன்றி, வணக்கம்.